இந்த பொண்ணுக்கு அவளுடைய சுருட்ட முடினா சுத்தமா பிடிக்காது. அத சரி பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணி பாப்பா. ஆனா, எந்த பிரயோஜனமும் இருக்காது. அந்த சுருட்ட முடியாலேயே லவ் ப்ரப்போஸ் பண்ணா கூட அது சக்சஸ் ஆகாது. ஒரு நாள் இந்த பொண்ணு பீச்ல குளிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு பையன் கடல் அலையில மாட்டிக்கிறான். இந்த பொண்ணு அந்த பையன காப்பாத்துறா. கொஞ்ச நாள்ல அந்த பையன் இவ படிக்கிற ஸ்கூல்லயே வந்து ஜாயின் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் முடிய ஸ்ட்ரெய்ட்டனிங் பண்றதுக்காக ஒரு பார்லருக்கு போய் விசாரிக்கிறா. அவங்க நிறைய பணம் ஆகும்னு சொல்ல, அந்த பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே வெளிய வரா. அப்ப இந்த பொண்ணு காப்பாத்துன பையன் அங்க வரான். அந்த பையனுடைய அம்மா தான் அந்த பார்லர் ஓனர். அந்த பையனுக்கு கால்ல அடிபட்டுருக்கும். அவனுடைய அம்மா, "என் பையனுக்கு நீ ஹெல்ப் பண்றியா? அப்படி பண்ணேன்னா நான் உனக்கு ஸ்ட்ரெய்ட்டனிங் ஃப்ரீயாவே பண்ணி தரேன்னு" சொல்றாங்க. இந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுக்கு சீக்கிரமே குணமாகுது. அதனால அந்த அம்மா அந்த பொண்ணுக்கு ஃப்ரீயாவே ஸ்ட்ரெய்ட்டனிங் பண்ணி விடுறாங்க. அவங்க ஸ்கூல்ல எல்லாரும் டூர் கிளம்பிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு ஸ்ட்ரெய்ட்டனிங் பண்ண முடியோட டூருக்கு வரா. அவளுடைய அழகான முடிய பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவ ஆசைப்படுற பையனுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கான ஏற்பாடையும் பண்றாங்க. அத பார்க்குற அந்த பார்லர் ஓனருடைய பையன் கவலையா அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பொண்ணு தான் ப்ரப்போஸ் பண்ண நினைச்ச பையன்கிட்ட வந்துட்டு, "எனக்கு உன்ன முன்னாடி பிடிச்சிருந்தது. அது உண்மைதான். ஆனா இப்ப எனக்கு வேறொரு பையன தான் பிடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் அந்த பார்லர் ஓனருடைய பையன்கிட்ட வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி, "எனக்கு உன்ன தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" சொல்றா. அந்த பையனும் இந்த பொண்ண அவ காப்பாத்துன இடத்துக்கு கூட்டிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணுவான்.